இப்போ இந்த இடத்துல நமக்கு ஒரு கேள்வி வரும். என்னன்னா, அம்மானாவை எல்லாமே கொடுக்குறவங்க தானே, பிள்ளைங்க கேட்கறதுக்கு முன்னாடி இது வேணும் அது வேணும்னு கொடுக்குறவங்க தானே, ஏன் நம்ம கேட்கணும் அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரும். அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கே ஒரு பழமொழி இருக்குது, அழுதவில் தான் பால் கொடுக்கும், கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். இது எல்லா மதத்துலையுமே சொல்கிறாங்க. அப்போ கேட்கறது தப்பு கிடையாது, கொடுப்பாங்க. இதுதான் நாம நம்மளுடைய தேவைகளை கேட்பது தவறு கிடையாது. ஆனால் இந்த இடத்துல இன்னொரு கேள்வி வரணும் நம்ம மனசில். நம்ம கேட்குறோம் சரி, ஆனால் நமக்கு சரியாக கேட்க தெரியுமா? நம்ம சரியாக கேட்க தெரியுமான்னு. அப்போ உங்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி வரும், எங்களுடைய ஆசை என்னன்னு எங்களுக்கு தெரியாதா? எங்களுடைய விருப்பம் என்னன்னு எங்களுக்கு தெரியாதா? எங்களுடைய லட்சியம் என்னன்னு எங்களுக்கு தெரியாதா? எங்களுடைய தேவை என்னன்னு எங்களுக்கு தெரியாதா? அது எப்படி நாங்கள் சரியாக கேட்காம தப்பாக கேட்போம்? கேட்குறது எப்படி நாங்கள் தப்பாக கேட்போம் அப்படின்னு. இதுக்கு நம்மளுடைய புராணங்கள் இதிகாசங்கள்லேயே நமக்கு கதை இருக்கின்றது. கும்பகர்ணன் கதை எல்லாருக்குமே தெரியும். கும்பகர்ணன் எப்போ பார்த்தாலும் தூங்கிக்கிட்டே இருப்பார். ஏன்? அவர் நித்திரத்துவம்னு ஒரு வரம் வாங்கிட்டார், அதாவது எப்பயுமே தூங்குற வரம். ஆனால் அதுக்காகவா அவர் தவம் இருந்தார்? கிடையாது. அவர் தவம் இருந்தது நித்தியத்துவம் வரம் வாங்கிறதுக்கு தான், சாகா வரம் வாங்கிறதுக்கு தான். ஆனால் அவ்வளோ கடுந்தவம் இருந்து கடவுள் முன்னாடி வந்து, பக்தா உனக்கு என்ன வரம் வேணும் கேள் அப்படிங்கிறப்ப, நித்தியத்துவம்னு சொல்கிறதுக்கு பதிலாக நான் தடுமாறி மனம் மயங்கி சிந்தை தடுமாறி அவர் நித்திரத்துவம்னு கேட்குறாரு. அப்போ அவ்வளோ தவம் இருந்து ஒரு வேண்டுகோளை வச்சு கேட்குற சமயத்தில் சிந்தை மயங்கும். நம்மை சுற்றி இருக்கின்ற மாயை நம்மளுடைய மனதை தடுமாற செய்யும். நம்மளால் தெளிவாக நம்மளுடைய ஆசையவே கேட்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறிதான். இதுக்கே நம்ம இன்னொரு கதையை கூட சொல்லலாம். நேமிநாதர்னு ஒரு பக்தர் இருந்தார், சிறந்த பக்தர். இன்னும் சொல்லப்போனால் கிருஷ்ணருடைய நெருங்கிய நண்பர்னு சொல்லலாம். ஏன்னா அவர் நினைச்சா உடனே கிருஷ்ணர் வருவார். கிருஷ்ணா வாப்பா கொஞ்ச நேரம் விளையாடணும் அப்படின்னு கூப்பிட்டா கிருஷ்ணர் வந்து நேமிநாதர் கூட விளையாடிட்டு போவார். கிருஷ்ணா வாப்பா நான் உனக்காக சாப்பிட்றதுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் வீட்டில் அப்படின்னு சொன்னால் உடனே வந்து அவர் சாப்பிடணும். அப்படி அவர் கூப்பிட்ட பொருளுக்கெல்லாம் கிருஷ்ணர் வந்து வருவார். அப்படிப்பட்ட சிறந்த பக்தர் நேமிநாதர். ஆனால் அந்த நேமிநாதருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயம் நமக்கு இந்த இடத்துல நம்மளுடைய தெளிவை தரும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேமிநாதர் ஊராக போய் பக்தி உபச்சாரம் செய்வார். அந்த கால